அன்பார்ந்தவர்களே, நம் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இன்றைக்கு நம்மள பலர் செஞ்சுக்கிட்டு இருக்க மிகப்பெரிய 2 தவறுகளை திருத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் என்ற பொறுப்பை படைச்சிருக்கான். அந்த தவறு என்னவென்றால், ஒரு நன்மையை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா அது வெளிப்படையா எல்லாத்தையும் பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கிறது. நான் இன்னைக்கு குர்ஆன் நிறைய ஓதிட்டேன், நான் இவ்வளவு தர்மம் செஞ்சுட்டேன் அப்படின்னு பெருமையா எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. இதே நம்ம வீட்டுல காசு பணம் அதிகமா வச்சிருக்கோம், தங்கம் அதிகமா வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம அதை எல்லாத்தையும் சொல்லுவோமா, கண்ணு வச்சிருவாங்கப்பா. நம்ம எவ்வளவுதான் காசு நம்மகிட்ட இருந்தாலும் அது யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம். என்கிட்ட காசே இல்லப்பா அப்படின்னு தான் நம்ம கஞ்சத்தனமாக தான் சொல்லிக்கிட்டுமே தவிர, என்கிட்ட அவ்வளவு காசு இருக்கு இவ்வளவு காசுக்கு நம்ம யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம். அதே போலதான் நம்ம நன்மை எவ்வளவு செஞ்சிருக்கோம் என்பதையும் நம்ம யார்ட்டையும் சொல்லக்கூடாது. நான் இவ்வளவு பண்ணியிருக்கேன் அவ்வளவு பண்ணியிருக்கேன்னு வெளிப்படையா யார்ட்டையும் பெருமை அடிக்கக்கூடிய விதமாக யார்ட்டையும் சொல்லக்கூடாது. நம்ம நினைப்போம் நான் அவ்வளவு நன்மை செஞ்சிருக்கேன் இவ்வளவு நன்மை செஞ்சிருக்கேன்னு. ஆனால் நீங்க இப்படி பெருமையை அடிக்கக்கூடிய இந்த காரணத்தால் அல்லாஹ் நீங்க செஞ்ச அந்த நன்மையை குறைத்து கொண்டே இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது தவறு என்னவென்றால், நான் இன்னைக்கு அதிகமா நன்மை செஞ்சுட்டேன், இவ்வளவு காசு கொடுத்து தர்மம் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அல்லாஹ் யாரையும் அவர்கள் தர்மம் செய்யக்கூடிய அந்த பணத்தை வச்சு அடைய போறது இல்ல. யார் தர்மம் செய்யறாங்கன்னு நல்லா பார்க்கறது இல்ல. யார் செஞ்சாலும் அவங்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது, அவங்க ஈமான் பலமா இருக்கா அப்படின்னு அல்லாஹ் பார்க்கானே தவிர, அவங்க 1 ரூபா கொடுத்தாலும் அவங்களுடைய ஈமான் பலமாக இருந்தால் அவங்களுக்கு தான் நன்மை அதிகம். நீங்க காசு அதிகமா தர்மம் செஞ்சிருக்கீங்க என்பதற்காக அல்லாஹ் உங்களுக்கு நன்மை அதிகமாக தந்து விடுவான் என்று நீங்கள் எண்ணக்கூடாது. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த காணொலியில் நாம் கேட்டது போல இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நான் அவ்வளவு நன்மை செஞ்சுட்டேன் இவ்வளவு நன்மை செஞ்சுட்டேன் அப்படின்னு பெருமை அடிக்காமலும், நான் இவ்வளவு நன்மை செஞ்சுட்டேன் அப்படின்னு நம்ம நினைக்காம நம்முடைய உள்ளத்தில் ஈமான் பலத்தோடு அதிகமான நன்மைகளை செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அப்படி செய்யக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கிய புரிவானாக என்ற துஆவுடன் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.